ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். நான் இதில் வந்து 1.5 கப் அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன். 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் அதிகமாக இருந்தால் திகட்டும் பொங்கல். நான் எண்ணெயை ஆட் பண்ணிப்பேன். இதில் இதோடு சேர்த்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கூட முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இஞ்சியும் தட்டி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட சேர்த்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு அரிசினா 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வரையிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கலருக்காக போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுருங்க. இந்த பக்கம் பொங்கலுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா காஞ்சிட்டு இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு வரையிடுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்தோம்னா பொங்கல் ரெடி. ஓகே, பொங்கல் ரெடி. சுட சுட பொங்கல் ரெடி. ஓகே, சுட சுட பொங்கல் ரெடி. கேரட் உருளைக்கிழங்குலாம் போட்ட சாம்பார் ரெடி. பொங்கலுக்கு சாம்பார் ரெடி. பொங்கல் சாம்பார் ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கேரட் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கு சாம்பாரில். பொங்கலும் ரெடி. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.